இன்றைக்கி நாம் சிக்கன் மந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. மசாலா மட்டும் ரெடி பண்ணால் போதும். இப்போ நாம் மந்தி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மந்தி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 துண்டு ஜாதிப்பத்திரி, 2 ஸ்டார் அனீஸ், இதோட 2-3 பீஸ் ஜாதிக்காயை வந்து உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன பீஸ் சுக்கு இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, அதாவது வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது மந்தி மசாலா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு கோழியை வந்து 4ஆக வெட்டி வாங்கியிருக்கிறேன். அதுக்கு மசாலா தடவி நம்ம வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு மூடி இந்த மாதிரி வினிகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு லைட்டாக பட்டரை உருக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன கியூப் பட்டரையும் உருக்கி உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை வந்து கீறி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ மந்திக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து நாளைக்கு மந்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே சிக்கன் வாங்கி இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த சிக்கன் உள்ள வந்து மசாலா எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ நான் மறுநாள் காலையில் அடுத்த ஸ்டெப் நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டாக நான் வந்து ஃப்ரைட் ஆனியனை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய பல்லாரியை வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து 1 டீஸ்பூன் நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரியையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து மேலே வந்து போடுவோம். அதை வந்து நான் ஃபஸ்ட்டாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், முந்திரி 2ஐயும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசியை வந்து நான் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம இப்போ மந்தி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாயில் ஒரு பெரிய கியூப் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 துண்டு பட்டை சேர்த்துட்டு 3 பெரிய சைஸ் பல்லாரியை நான் இன்னைக்கு கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. பட்டர் நெய் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பட்டர் நெய்யே சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, நம்ம நேற்று ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா மந்தி மசாலா, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கக்கூடாது. மந்திக்கு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் தான் வதங்கணும். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து அளவு தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கணும். இதோட நான் வீட்டில் காய வச்ச லெமன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, அப்புறமா நான் இந்த மாதிரி அரிசியை வந்து வடிய வச்சுட்டேன். தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிய வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனை வந்து வெளியில் எடுத்துடலாம். சிக்கன் வந்து நல்ல ஒரு 80% குக் ஆகிருக்கணும். குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிக்கனை வெளியில் தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வந்து அரிசியை உள்ளே சேர்த்துக்கிட வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி வந்து தண்ணி அளவு எவ்வளோ வச்சுருக்கிறேன்னா 1க்கு 1.25 அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அதனால். அடுத்து இதோட நம்ம சிக்கனை ஃபுல்லாக வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம வந்து அரிசியை வேக விடணும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அரிசி வெந்து வர்ற கேப்பில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய், அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, அப்புறமா ஒரு பாதி லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கனை பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். மந்தி பண்ணுறதுக்கு வந்து சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்க வேண்டாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி மசாலாவை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட வேண்டியது தான். நம்ம கடைசியாக தான் உள்ளே வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்துட்டுருக்க கேப்பில் சைட் பை சைடாக நான் அரிசி போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அரிசி தண்ணி ரெண்டுமே ஈக்குவலாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தம் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வந்து வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 15 நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கிட்டேன். தம் போடும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூ என்கிட்ட இருந்தனால அதையும் ஊற வச்சு உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்ண்டு. அடுத்து நான் இதோட பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம், முந்திரி இது எல்லாத்தையுமே மேலே சேர்த்துக்கிட்டேன்.
குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை சிக்கன் மேலே மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நடுவில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு அடுப்பு கறியை வந்து நல்லா எரித்து உள்ளே சேர்த்துட்டு இது மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் அப்போ தான். இதை வந்து ஒரு 5 அப்படி இல்லை 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான மந்தி நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து கடையில் வாங்குகிற மந்தியை விட வீட்டில் செய்தது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.